மனிதன் அழிவை நோக்கி செல்வதற்கு பேராசை ஒரு முக்கிய காரணம். அல்ல அல்ல குறையாதது அட்சய பாத்திரம், அது நமக்கு தெரிந்த ஒன்றே. ஆனால் போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளில் பல பேர்கிட்ட அந்த பாத்திரம் உண்டு. அதுதான் பேராசை என்கிற பாத்திரம். அதை மனிதனாலையும் சரி கடவுள்னாலும் சரி நிறைவு செய்யவே முடியாது. ஒரு ஊரில் ஒரு மன்னர் நகர்வலம் போய்கிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது எதிரே ஒரு பிச்சைக்காரன் வந்தவன் மன்னரை பார்த்து பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு மன்னர் சொன்னார், என்னுடைய அமைதியை கெடுக்காதே, நான் நகர்வலம் போய்க் கொண்டிருக்கிறேன், வந்த வழியே போ என்று மன்னர் சொன்னார். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் மன்னரை பார்த்து சிரித்தான். உடனே அந்த பிச்சைக்காரன் மன்னரை பார்த்து, அரசே, உங்கள் அமைதியை கெடக்கூடிய நிலையிலே இருந்தால் அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னு பிச்சைக்காரன் சொன்னான். உடனே மன்னர், யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே எதிரிலே நிற்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை, யோகின்னு மன்னர் புரிஞ்சிக்கிட்டார். உடனே மன்னர் அந்த துறவியை பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கொடுக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார். மன்னரை பார்த்து, அரசே, உங்களாலே முடியாததை எல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க, மக்களை ஏமாற்றி பிழைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த துறவி மன்னரிடம் சொல்கிறார். உடனே பார்த்தா மன்னருக்கு கோபம் வந்துடுது. என்ன இவர் இப்படி சொல்கிறாருன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. உடனே மன்னர் நகர்வலத்தை பாதியிலே நிறுத்தி வைக்கிறாரு. துறவியை வாங்க அரண்மனைக்கு என்று அழைச்சிட்டு அரண்மனைக்கு வராரு. அரண்மனைக்கு வந்தவுடன் துறவி தன்கிட்ட இருந்த பிச்சை வாங்கும் பாத்திரத்தை நீட்டுகிறார். எனக்கு இது நிறைய பொற்காசுகள் வேணும் அப்படின்னு மன்னரை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு மன்னர் சிரிச்சுக்கிட்டு, இவ்வளவு தானா சொல்லிக்கிட்டே கையை தட்டுறாரு. உடனே மன்னர் அவரிடம் இருக்கும் சீடர்களை அனுப்பி ஒரு பெரிய தாம்பலம் நிறைய பொற்காசுகள் எடுத்து வர சொல்கிறாரு. அந்த பொற்காசுகளை துறவியிடம் இருக்கும் பிச்சை பாத்திரத்தில் அள்ளி போட்டார். போட போட அந்த பிச்சை பாத்திரம் பொற்காசுகள் அத்தனையும் உள்ளே வாங்கிட்டே இருக்கு. ஆனால் நிறையலை. அந்த அரண்மனையில் இருக்கும் அத்தனை கஜானாவும் காலியாகிட்டுது. மூட்டை மூட்டையாக சீடர்கள் பொற்காசுகளை எடுத்து வந்து கொட்டியாச்சு. ஆனால் அந்த பிச்சை வாங்குகிற பாத்திரம் அனைத்தும் விழுங்கிக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை. அந்த அரசர்கிட்ட இருந்த கர்வம் போய்விட்டது. உடனே மன்னருக்கு என்ன செய்வதென்று அறியாமல் அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுறாரு. அப்போது அந்த துறவி சொன்னாராம், மன்னா, இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களாலே மட்டுமல்ல வேறு யாராலையும் நிரப்ப முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இது சாதாரண பிச்சை பாத்திரம் அல்ல, பேராசைகளுடன் வாழ்ந்து செத்துப்போன ஒரு மனிதனின் மண்டை ஓடு இது அப்படின்னு துறவி மன்னர்கிட்ட சொல்கிறாரு. ஒரு மனுஷன் செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையாக இருக்கும்னு யோசித்து பாருங்கள் நீங்களும். நம்ம ஆள் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துட்ருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, எனக்கு அழகு, அறிவு, படிப்பு எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும் இருந்தால் போதும்னு பார்க்குறவங்கிட்டெல்லாம்
சொல்லி வச்சிட்ருக்காரு. ரொம்ப நாள் பொண்ணு தேடினதுக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் வீட்டில் பொண்ணு அவருக்கு கிடைச்சிது. அந்த பணக்காரர் சொல்கிறாரு, இதோ பாருங்கள், எனக்கு 20 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2 லட்சம் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 25 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2.5 லட்சம் தருவேன்னு சொல்கிறாரு. அடுத்தது 30 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 3 லட்சம் தருவேன்னு சொல்கிறாரு. உடனே இந்த மாப்பிள்ளை கொஞ்சம் நேரம் யோசித்த பிறகு அந்த பணக்காரரை நிமிர்ந்து பார்க்குறான். ஏன் சார், உங்கள்கிட்ட 50 வயசில் ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு அந்த மாப்பிள்ளை அந்த பணக்காரரை பார்த்து கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை வாழ்நாள் ஃபுல்லாக கல்யாணம் பண்ணாமல் துறவியாகவே வாழ்ந்துட்டுருக்கானாம். சில பேர் இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமான பேராசைப்படுவதால் உயிர் விடும் நிலைமையும் ஏற்படுகிறது. அந்த மாதிரி 2 நண்பர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது, இந்த மலையில் ஒரு புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புதையலை தேடி போகிறாங்க. போனவங்க 2 பேரும் சேர்ந்து புதையலை தேடலை. 2 பேரும் சொல்லிக்கிறாங்க, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போகிறேன், யாருக்கு கிடைச்சாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி 2 பேரும் 2 பக்கமும் போய் தேடிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் கொஞ்சம் தூரமாக சென்றவுடன் அந்த புதையலை தேடலை. அந்த 2 பேருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புதையல் நம்ம ஒரே ஆளுக்கு கிடைத்தா நம்ம பெரிய கோட்டீஸ்வரன் ஆகிடலாம். 2 பேரும் ஒட்டுக்க சேர்ந்து எடுத்தா பாதி பாதியாக பங்கு போடணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் புதையல் இருக்கிற இடம் இன்னும் கண்டுபிடிக்கல. உடனே 2 பேரும் யோசிக்கிறாங்க, எப்படியாவது அவனை நம்ம சாவடிச்சிட்டா அந்த புதையல் நமக்கே கிடைக்கும் அப்படின்னு 2 பேருமே யோசிக்கிறாங்க. அடுத்தது அவனை எப்படி நம்ம சாவடிக்கணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. கடைசியாக 2 பேரும் ஒரே முடிவை எடுத்திருக்காங்க, இவன் அவனை போடணும், அவன் இவனை போடணும்னு. அதில் ஒருத்தன் சொல்கிறான், இங்கே புதையல் இருக்குது, இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறான், ஏன்னா அவனை சாவடிக்கிறதுக்கு. உடனே அவனும் இந்த வந்துட்ட நண்பா அப்படின்னு சொல்கிறான், ஏன்னா அவனும் பிளானோட வரான், இவனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவனுடைய பக்கம் வரும் பொழுது ஆயுதத்துடன் வரான். இவனும் பார்த்தீங்கன்னா ஆயுதத்துடன் ரெடியாக அங்கே இருக்கான், இங்கே தான் புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட வந்தப்போ 2 பேரும் ஒரே டைமில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். அதில் 2 பேரோட கழுத்தும் வெட்டி 2 துண்டுகளாக கீழே விழுந்துடுது. லாஸ்ட்டில் அந்த புதையல் இருக்கிற இடமும் தெரியல, அந்த புதையல் 2 பேர்த்துக்குமே யாருக்கும் ஒருவருக்கு கூட கிடைக்கல. அதனால் பேராசை என்பது ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய ஆயுதம். அதனால் யாரும் பேராசைப்படாதீர்கள். இருக்கிறதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்கள். வணக்கம்.